என் மனைவி ஒரு அழகு தேவதை. அவளை நான் நாள் முழுக்க பார்த்து மகிழ்வேன். ஆனால் அவள் அம்மாவோ அவள் அக்கா போல இருப்பா. இருவருக்கும் வயது வித்தியாசமே தெரியாதது போல இருக்கும். திருமணமாகி 1 வருடம் கூட ஆகல. 1 வருடம் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவு செஞ்சோம். அதனால் பாதுகாப்போட தான் 2 பேரும் இருக்கிறோம். நானும் என் மனைவியும் தனியாகத்தான் வீட்டுல வசிக்கிறோம். நான் வேலைக்கு சென்று வரும் வரை என் மனைவி தனியாக இருப்பாள். அது அவளுக்கு புதிய நகரம் என்பதால அவ பயத்துடனே இருப்பா. அதனால அவ அம்மாவை எங்களுடன் தங்க சொல்லி கேட்டுக்கொண்டோம். கொஞ்ச நாளைக்கு அவளும் எங்களுடன் தங்க ஆரம்பிச்சா. நாங்க தங்கி இருக்கும் வீடு 2 பெட்ரூம் கொண்டது. நானும் என் மனைவியும் ஒரு அறையில படுத்துக்குவோம். அவள் அம்மா வேறு ஒரு ரூம்ல தங்கி கொள்வா. என் மனைவிய பெண் பார்க்க போன முதல் முறையே பிடிச்சிருச்சு. ஆனால் அது மட்டுமல்ல, அவள் அம்மாவையும் ரொம்ப பிடித்து விட்டது. அவளுக்கு நல்ல குணம். அதனால அவங்க அம்மாவை எனக்கு பிடிக்கும். அன்றிலிருந்து அம்மா மகள் இருவரையும் நல்லா பாத்துக்கிறேன். இப்போது எங்க வீட்டில் வந்து தங்க என் மனைவி சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அவள் எங்களுடன் தங்கிய நாள் முதல் வாய்ப்பு கிடைக்கும் போது அவளும் அவ்வளவா கண்டுக்க மாட்டா. ஒரு நாள் என் மனைவிக்கு ஜுரம் அடிச்சது. மருத்துவமனைக்கு சென்று அவளை செக் பண்ணி பார்த்தோம். ஏதோ விஷ ஜுரம்னு சொல்லிட்டாங்க. முழுமையா ஓய்வு எடுக்க சொல்லி டாக்டர் அறிவுறுத்தினாங்க. பின் வீட்டுக்கு அழைத்து வந்து அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டோம். அவள் நாங்கள் உறங்கும் படுக்கை அறையில ஓய்வு எடுத்தா. அவளால அவ்வளவா எழுந்து நடக்க கூட முடியல. அவளிடம் இருந்து எனக்கும் ஜுரம் தொற்றிவிடுன்னு என்ன ஹால்ல படுத்துக்க சொன்னா என் மனைவி. நானும் அன்று இரவு அவ்வாறே படுத்துக்கிட்டேன். மணி 9 இருக்கும். அன்று சனிக்கிழமை. நான் சோபாவில படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி சத்தம் கேட்க கூடாதுன்னு என் மனைவி தங்கி இருந்த அறைய தாப்பால் போட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் எதிரில் இருக்கும் நாற்காலியில என் மாமியா வந்து அமர்ந்தாங்க. இருவரும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். பட்டுன்னு அத அவ பார்த்துட்டு நான் என் முகத்தை டிவி பக்கமா திருப்பிக்கிட்டேன். அத சரி செய்து தெரிஞ்சது. நான் பார்த்தத பார்த்து விட்டாள்னு. சரி, எத்தனை நாள் பேசுவதை அடக்கி வைப்பது? அதான் நான் பார்ப்பதை பார்த்துட்டாலே இதுக்கப்புறம் என்ன மரியாதை நமக்குன்னு மீண்டும் திரும்பி பார்த்தேன். என்ன மாப்பிள இப்படி பாக்குறீங்க? என்ன பேசணும்னு கேட்டா என்ன அத்தை என்றேன். நான் எழுந்து தண்ணீர் குடிச்சிட்டு அவ பின்னால் வந்து நின்று பேசினேன். திடீர்னு பின்னால் திரும்பினவ என்னை பார்த்து பயந்துட்டா. என்ன மாப்பிள வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டா, சாரி அத்தை, உங்க பொண்ணு கூட வச்சு 2 வாரம் ஆகுது, அதான்னு சொன்னேன். உங்களை பார்த்த உடனே சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ வேண்டாம், என் புள்ள பாவம்னு சொன்னா. உங்க பொண்ணு பாவம்னா நீங்க பாவம் இல்லையா? நான் பாவம் இல்லையான்னு கேட்டேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஐயோ மாப்பிள, உங்களை பிடிக்காம தான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சனா? அப்புறம் என்னன்னு நான் கேட்க, ஐயோ மாப்பிள, அது வேற இது வேறன்னு சொன்னா. அத்தை, நான் அப்படி பார்த்ததா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல மாப்பிள, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்க போயிட்டு தூங்குங்கண்ணா. நான் தப்பா நினைக்கலைனா உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்னு. ஐயோ இல்ல இல்லைண்ணா, அவளை பின்னால இருந்து பேசினேன். அத்தை, உங்களை பார்த்த முதல் நாள்லயே எனக்கு உங்களை பிடிச்சிடுச்சு. அதனால தான் உங்க பொண்ணை ஓகே சொன்னேன். ஐயோ போங்க மாப்பிள, பொய் சொல்லாதீங்க. உங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்குதுன்னு சொல்ல. சரி, ஏதோ பண்ணுங்க. ஆனா நம்ம பேசுறது பொண்ணுக்கு தெரியக்கூடாது. இருவரும் விடிய விடிய 4 மணி நேரம் பேசிக்கிட்டோம். பின்பு நான் ஹால்ல சென்று படுத்துக்கிட்டேன். மறுநாள் காலையில என் மாமியார் எழுந்து வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா. அதை வாங்கிட்டேன். ஐயோ மாப்பிள, சும்மா இருங்கண்ணா. அதன் பின் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியாதா?